பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். வெல்கம் பேக் டு சேனல். தான் அது என்ன பார்க்க போகிற சீரிஸ் நேம் என்னன்னா மை சேவ் ஜோன் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் நான் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஜா ஃபேமிலி சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறவங்க பண்ணிட்டு போங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, நீங்கள் கமெண்ட் பண்ணுறது பக்கத்தில் ஒரு சின்ன ஹார்ட் இருக்கு, அது நடுவில் ஒரு டாலர் சிம்பிள் தெரியும். ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்டிங் ப்ரைஸ் 40 ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவ்வளோ பண்ணுங்க, உங்கள் மனசை பொறுத்து. சரி, உங்கள் அன்பை வாரி தெளிங்க அப்படின்னு கதைக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் பாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து 2 பேரும் ஒன்று உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜானோ லின்னை பார்த்து எழுதிட்டு இருந்தாளா, அதை கவனிச்ச லின், என்னடி என்னையே காப்பி பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நாள் நான் இல்லாதப்போ உனக்கு யார் சொல்லி தருவான்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு அவளோ யாரும் இல்லையேன்னா லின் அவகிட்ட என்ன இப்படி சொல்றேன்னு கேட்டாளா. அதுக்கு ஜானோ, ஏன்னா நீ என்னை விட்டுதான் எங்கேயும் போக மாட்டேன்னா. அது கேட்ட லின்னோ, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாளா. அதுக்கு ஜானோ, பிகாஸ் நான் அவனை விட்டு போக மாட்டேன், அப்புறம் என்ன நடந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேனே ப்ராமிஸ் பண்ணுன்னா. அதை பார்த்து ஜானோ, என்ன மூஞ்ச பார்த்துட்டு இருக்க, ப்ராமிஸ் பண்ணுன்னா. அதுக்கு லின்னோ, ஹேய் நீ என்னை விட கம்மி மார்க் தாண்டி எடுக்கிற, ஒருவேளை ஃபியூச்சர்ல நம்ம 2 பேரும் வேற ஒரு சுட்டி போயிட்டா என்ன ஆறுதுன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஜானோ, நான் அவனை ப்ராமிஸ் பண்ணா என் மார்க்கை வச்சு என்ன கிண்டலா பண்றேன் அவளை அடிக்க ஆரம்பிச்சு. தென் அவங்க 2 பேருக்கு நடுவில் பில்லோ ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் 2 பேரும் ஒரு டஃப்பான பொசிஷன்ல இருந்தாங்க. ஜான் கீழே படுத்திருந்தா, அவன் மேல லின் இருந்தா. அப்ப ஜான் லின் கிட்ட, நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னா. வரே வா, அந்த டாப்களுக்கே ஒரு வீக் பாயிண்ட்ல அடிக்கிறாளே. அவள இருந்தா என்ன பண்ணுவோம், அந்த டைம்ல விழுந்துருவோம். ஓகே நான் ப்ராமிஸ் பண்றேன்னு. நம்ம தலைவில இன்னும் கீழே படுத்து, ஆனா ஜான் விடாம ப்ராமிஸ் பண்ண என் வேற வழியே இல்லாம லின் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். எப்போ ப்ரெசன்ட் போவோமா, லின் ஜான் கிட்ட, இல்ல உன் கிளாஸ்ல நான் ஷேப்னா தான் தேடிட்டு இருந்தேன், அப்பதான் அந்த ஷர்ட் கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு நம்ம ஜானோ, அது உன்னோட ஷர்ட் தான், கிராஜுவேஷன் டே அப்போ நீ என்கிட்ட கொடுத்தி அந்த ஷர்ட் தான். அப்ப லின்னோ, உன் ஷர்ட்ல நான் எழுதுனே அதை நீ இது வரைக்கும் படிச்சதே இல்லையன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஜானோ, அன்னைக்கு படிக்கிறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல, நான் வேகமா உன் ஷர்ட்ல சைன் பண்ணிட்டு உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆனா அவ்வளோ அவசரம் இல்ல சீக்கிரமா போறதுக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவ்வளோ அவசரமா நீ கிளம்பி போயிட்டலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனாலா. அப்ப லின்னு அவளை டைட்டா இழுத்து ஹக் பண்ணா. அவளை ஹக் பண்ணி, ஐம் சாரி ஜான், உங்ககிட்ட நான் சொல்லாம போயிட்டேன், எனக்கு நிறைய சான்ஸ் இருந்தது ஜான், ஆனாலும் நான் சொல்லலன்னு சொல்லி சொன்னாலா. அது கேட்டு ஜானோ, அதனால ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம நீ கிளம்பி போயிட்டலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனா. லின்னோ அவளை டைட்டா ஹக் பண்ணி, இது என்னோட தப்பு தான், எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுடி, எங்க நான் அவங்ககிட்ட சொல்லி நீ போக வேண்டாம்னு சொல்லிடுவேன்னு ரொம்ப பயந்துட்டேன், அதனால என் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி சொன்னால. அப்ப ஜானோ ரொம்ப அழுதா. அப்ப லின் அவகிட்ட, எனக்கு ரொம்ப முக்கியம் ஜான், உன்னோட பிளேஸ யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்ன மாதிரி ஒருத்தவ எனக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டா ஜான். அப்ப ஜானோ அவ கையை எடுத்துட்டு லின் கிட்ட, இதுக்கு அப்புறம் என்னால உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும் இருக்க முடியாதுன்னா. அதுக்கு லின்னோ, நீ இன்னும் என்ன லவ் பண்றியான்னு சொல்லி கேட்டா. அப்ப ஜான், ஆமா இன்னும் உன்னை லவ் பண்றேன், அவனை லவ் பண்ணட்டுமான்னு கேட்டுட்டு லின்னை கிஸ் பண்ண. என்னால அவனுக்கு ஃப்ரெண்டா மட்டும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை மறுபடியும் கிஸ் பண்ண போனாலா. அப்ப லின் அவளை தடுத்து அங்கிருந்து கிளம்பி அவ வீட்டுக்கு போயிட்டான். அவ வீட்டுக்கு போனா அவங்க அம்மா ஏதோ ஒரு பாக்ஸ்ல இருக்கிற பொருளை சீரியஸா பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப உள்ள போன உடனே லின் இங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு போய், கேட் உனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப என் மைண்ட்ல சொல்லட்டுமா, குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க ஒரு குடும்பம் ஜிங்குன்னு அடிச்சா, அப்படிதான் இருக்கு லின்னோட நிலைமை. ஃபர்ஸ்ட் இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பிச்சிருக்கான்னு எனக்கு தெரியலம்மா, அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இது கேட் உனக்கு அனுப்பிச்சிருக்கான்னு, ரொம்ப நல்ல பொண்ணுமா, இதுக்கப்புறம் எனக்கு பயம் இல்லை, எனக்கு அப்புறம் அவ உன்னை நல்லா பார்த்துப்பான்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க அதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்ப லின் அவங்க கிட்ட எதுவுமே பேசாம அமைதியா அழுதுகிட்டு இருந்தாளா. அதை பார்த்து அவங்க அம்மா ஏன் அழுகுறன்னு சொல்லி அவகிட்ட போய் கேட்டாங்க. அப்ப லின் அவங்க கிட்ட அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னா. அது கேட்ட அவங்க அம்மா பயங்கரமா ஷாக் ஆகி ஏன்னு கேட்டாங்களா. அதுக்கு லின்னோ, அவ என்னை ஏமாத்திட்டாம, அவளுக்கு வேற ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாளா. அதை கேட்ட அவங்க அம்மா, உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு இவ்வளோ, ஒரு பையனோட இருந்ததை என் கண்ணாலே பார்த்தோம்னா. அதை கேட்ட உடனே அவங்க அம்மா கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆனாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்தினாங்கன்னா அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க அம்மாவோ, எனக்கு தெரியும்னா. அடங்குய்யால, அப்ப ஹிஸ்டரி ரிப்பீட்டடா, இது என்னோட மைண்ட் வைஸ் கண்டுக்காதீங்க, கதைக்குள்ள போலாம், எனக்கு தெரியும் நானும் அதே மிஸ்டேக்கை பண்ணியிருக்கேன். அப்ப அதை கேட்டல இன்னும், இல்லம்மா நீங்க எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு சொல்லி சொன்னா. அதுக்கு அவங்க அம்மாவோ, அந்த மிஸ்டேக்கை பண்ணேன், அங்க இருந்து வெளியே வந்துட்டேன், அப்புறம் அந்த மிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா, அங்க இருந்து வெளியே வந்து என்னையே நான் பாத்துக்கிட்டேன், உன்னையும் வளர்த்தேன், ஆனா அவங்க அங்க ஒரு கம்ஃபர்டபுள் லைஃபை வாழ்ந்தாங்க,
இங்க கஷ்டப்பட்டது யாருன்னா அது நான் தான். அவனை நல்லபடியா பாத்துக்கிட்டேன். ஆனா அந்த மிஸ்டர்ஸ் அவங்களுக்கு லீகலா வைஃபை அட்மைடாவும் அண்ட் ரெஸ்பெக்டாவும் ஆயிட்டா. அவங்க அம்மா லின் கிட்ட ஒரு ஸ்ரீ கல்லபடி நல்லா யோசிச்சுப்பார். என்ன மாதிரி முட்டாள்தனமா இது பண்ணி அங்கிருந்து வந்துடாது. அங்கிருந்து நீ வந்துட்டீன்னா உனக்குன்னு எதுவும் இல்ல. அங்கிருந்து நீ வெளியே வந்துட்டீன்னா உனக்குன்னு எதுவும் கிடையாது. பட் அங்க நீ இருந்தீன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ்வே பண்ணாலும் எல்லாம் உனக்கு சொந்தமா இருக்கும். என்ன மாதிரி நீ கஷ்டப்படுறத நான் விரும்பல. எல்லா நாளும் உன்னால சம்பாதிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. கேர்ஃபுல்லா யோசினாங்க. லின்னோ ஆல்ரெடி ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இவங்க அம்மா வேற. ஆக்சுவலி இவங்க அம்மா சொல்றது ரொம்ப தப்பான விஷயம். லவ்லாத ஒரு லைஃபாவே இருக்காரு. அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க சொல்றது கரெக்டா. இந்த பக்கம் ஜானோட ஆன்டி ஆக்சுவலி இத்தனை நாள் வரைக்கும் அவங்க அம்மா தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஜானுக்கு. பட் அவங்க ஜானோட அம்மா இல்ல, ஆன்டி. ஜானோட ஆன்டி ட்ரேடிங்ல ஏதோ ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க போல. அவங்க ட்ரேடும் அப்ப நல்லா சுடு பிடிச்சிட்டு இருந்தது போல. அப்ப கரெக்டா அதான் நம்ம லின்னோட அம்மா கால் பண்ணாங்க. ஐயோ இப்பதான் அவ கால் பண்ணும் இவ்வளவு பிஸி டைம்ல அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க கால் அட்டன் பண்ணாங்க. அப்ப அவங்களோ ஏன் அழுதுகிட்டு இருக்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்டாங்க. அதே சேம் டைம் கீழே ஜான் அவங்க பேசுறதை கேட்டுட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா. அப்ப அவங்க ஆன்டியோ ஜான் கிட்ட அம்மாவுக்கு பொண்ணுக்கு நடுவுல ரொம்ப பெரிய சண்டை நடந்திருக்கு, நான் போய் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க போனாங்களா. ஏன்னா அவங்க 2 பேரும் கார் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜான் கீழே இறங்கி போய் கீழே இருந்து லின்னு பார்த்தா. லின்னும் ஜானை பார்த்த உடனே அந்த கர்ட்டனை மூடிட்டு உள்ள போனா. அப்போ ஜானுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஜான் வீட்டுக்குள்ள போய் லின் ரூமுக்கு வெளியில நின்னு லின்னு கூப்பிட்டா. அவ டோரை நாக் பண்ணி லின்னு கூப்பிட்டாளா. அப்ப லின் எதுவுமே பேசாம இருந்தாளா. அப்ப லின் கிட்ட ஜான், எனக்கு தெரியும் லின் நீ கேட்டுட்டு இருக்கேன், நான் சொன்னது கண்டிப்பா உன்னை கஷ்டப்படுத்திருக்கும், ஐம் சாரி அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா லின் வந்து கதை ஓபன் பண்ண வந்தாள். அப்ப ஜான் அவகிட்ட, உன்னால என்னை ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்க்க முடியும், கண்டிப்பா நான் உனக்கு ஃப்ரெண்டாவே இருக்கேன். நான் என்ன இப்போ உன்கிட்ட சொல்ல வந்தேன்னா நான் எப்பவுமே உன் பக்கம் இருப்பேன், நான் அதை உண்மையாதான் சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே அவ கிளம்பி போயிட்டா. ஜான் ரூம்ல படுத்துட்டு இந்த போட்டோ எல்லாம் எடுத்து பார்த்து அழுதுகிட்டே படுத்துட்டு இருந்தாள். அப்போ அவங்க ஆன்டி உள்ள வந்து அந்த ஷர்ட்டை மடிச்சு எடுத்து அவளோட கிளாஸுக்குள்ள வச்சுட்டு ஜானோட தலைய வரடி, உனக்கு டைம் இருந்துச்சுன்னா லின் ஒரு ஷர்ட்ல எழுந்தால அதை படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஜான் எழுந்து அந்த ஷர்ட்டை பார்த்துட்டு இதுல ஒண்ணுமே இல்லையேன்னா என்னதுக்கு அப்புறம் அவ கீழே போனார். அப்ப லின் ஜானை பாக்கிறதுக்காக அவ வீட்டுக்கு வந்து அவ ஜானை பார்த்துட்டு ஜானை கூப்பிட்டாளா. தென் ஜானோ அவளை டைட்டா ஹக் பண்ணா. அப்ப கரெக்டா நம்ம கேமராமேன் ஒரு மிரர் ஷார்ட்டா கட்டினாரு. ஓட்ட ஷார்ட் செம்மையா இருந்துச்சு. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். லின்னு அதை மீன் பண்ணி சொல்லன்னா அது கேட்டு ஜான் என்னன்னு கேட்டாளா. அதுக்கு லின்னு, நீ கேட்டதுக்கு நான் கோவப்பல் கிஸ்ஸால நீ என் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு ஜானோ ரொம்ப சந்தோஷப்பட்டா. என்னை பார்த்து வைக்கப்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது திரும்ப வந்தப்பவே எனக்கு தெரியும் இது பழைய மாதிரி இருக்காது, இது மோர் ஃப்ரெண்ட்ஷிப் தானே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணி அவங்க லவ்வ பரிமாறிக்கிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட் போனாங்க. அப்போ அவனோட ஒர்க்கர் ஃபிளவர்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி ஜான் கிட்ட சொன்னா. அப்ப ஜானோ கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. அப்ப லின்னோ நான் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து அதை பார்த்துட்டு அவங்க ஒர்க்கர்ஸ் 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தென் ஜான் கிட்ட அவங்க எங்க ஃப்ளவர் எல்லாத்தையும் ஃப்ளவர் வாஷ்ல போட்டு அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அங்க இருந்து வெளியே போனாங்க. தென் லின்னோ ஜானை போட்டோ எடுத்துட்டு இருந்தா. அப்ப வெளியே போனவ ஐம் ஷியோர் அவங்க 2 பேரும் கப்பல் தான் சொன்னா. அப்ப இவ இல்லைன்னு சொல்லி சொன்னாடா. அதுக்கு அவனும் அங்க பாரு அவங்க 2 பேரும் பாக்கிறதுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா இருக்குன்னா. அப்ப அவ அவங்களே பார்த்தாளா. அப்ப அவனும் அங்க பாரு அவங்க 2 பேரும் பார்க்கும்போது ஒரு கப்பல் வைப் தான் வருது, அவங்க 2 பேரும் நல்லா பாருன்னு சொல்லி சொன்னானா. உனக்கு கொஞ்சம் கூட வைக்கவே இல்லையா. சரி இந்த ஃப்ளவர் வாஷ்ல என்ன பண்றது, வா அந்த வேலைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நைட் அங்க ஒர்க் முடிச்சுட்டு அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போனாங்க. அப்ப லின்னும் அங்க இருந்து ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா. ஜான் லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு இருந்தாள். அப்ப லின்னா கிட்ட நீ டெய்லியும் நீ தான் இந்த ஒர்க் எல்லாத்தையும் தனியா பண்றியான்னு கேட்டா. அதுக்கு ஜானோ ஆமான்னு சொல்லி சொன்னதுக்கு உனக்கு போர் அடிக்கலையா டெய்லி இதை ரொட்டீன் ஒர்க்கே பண்றதுன்னு சொல்லி கேட்டப்போ ஜான் கிட்ட எனக்கு பிடிச்ச வேலைய திரும்ப திரும்ப பண்றதால எனக்கு போர் அடிக்காதுன்னா. அப்ப லின் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் அந்த ஷூவால கிஸ் பண்ணிக்கிட்டாங்க, அது அவளை காப்படுத்துச்சா இல்ல அந்த மாதிரி திரும்ப கிடைக்காதான்னு அவன் நினைச்சாலும் தெரியல. பட் அந்த சீன் அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை பார்த்துட்டு சிரிச்சா. கிரிமினல் ஏதோ ஒரு பிளான் பண்ணிடுச்சு என் கூட ஸ்டே பண்றதுக்கு, இது ஏன் மைண்ட் வைஸ் கண்டுக்காதீங்க, நான் நினைச்ச மாதிரியே ஏதோ நடக்க போகுது போல. லின் ஜான் கிட்ட, ஜான்
இன்னைக்கு ஒரு நைட் உன் கூட தூங்குவான்னு கேட்டா. அப்ப ஜானோ அப்ப ஆண்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு, அவங்க உன்னை பத்தி கவலைப்படாம இருப்பாங்கல்லன்னா. அப்ப லின்னோ எஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. அப்ப ஜானோட ஆண்டியோ அங்க இருக்க மாட்டாங்க. அப்ப லின்னு அதை பார்த்துட்டு எங்க ஆண்டின்னு கேட்பால. அதுக்கு ஜானோ எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா கூட தான் இருப்பாங்க, ஸோ அதனால நாளைக்கே அம்மா சரியிடுவாங்க, உங்க மூட் நல்லா ஆயிடுன்னு சொல்லி சொன்னா. அப்ப ஜானோ அதுவும் நல்லதுதான், ஃபர்ஸ்ட் நீ போய் ஷவர் எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி சொன்னா. அப்ப லின்னோ அமைதியா பெட்ல உட்காந்தால. அப்ப ஜானோ கிட்ட நீ ஏன் ஷர்ட்ல எதுவும் எழுதலன்னு சொல்லி கேட்டா. இல்லையே நான் எழுதுனேனே, நீ படிக்கலையான்னு சொல்லி கேட்டாளா. அது ஜானோ என்கிட்ட எதுவுமே சொல்லாம போனதால எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, சோ நான் திரும்ப அதை பார்க்கல, நீ போன அன்னைக்கு நான் தூக்கி உள்ள போட்டேன், அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட எடுத்து பார்க்கலன்னு சொல்லி சொன்னா. அப்ப லின்னோ அவ எழுந்து எடுத்து காட்டினா. லின் ஜானோட ஷர்ட்ல என்ன எழுதிருந்தானா, சாரி நம்மளோட ப்ராமிஸ நான் பிரேக் பண்ணி ப்ராமிஸ்ல இருந்து ஃபெயில் ஆயிட்டேன்னு இருந்துச்சு. அப்ப லின் அவளுக்கு திரும்பவும் ஒரு ப்ராமிஸ் பண்ண, ஒரு வேளை நம்மளோட லவ் ஒர்க் அவுட் ஆகலன்னா நான் மறுபடியுமே உனக்கு ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொல்லி அவளுக்கு பிங்கி ப்ராமிஸ் பண்றதுக்காக தன்னோட சொண்டு வரல நீட்டினா. அப்ப லின் கிட்ட ஜான் திரும்பவும் என் லைஃபை விட்டு மறைஞ்சு போயிடாதுன்னு சொன்னா. தென் லின்னோ அவன் கையில கிஸ் பண்ணாளா. தென் அதுக்கப்புறம் என்ன நடக்கும், 2 பேரும் அவங்களோட லவ் ஒருத்தருக்கு பண்ணிக்கிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லின் அவளையே குறுன்னு பாத்துட்டு இருந்தாளா. அப்ப ஜானா கிட்ட ஏன் இப்படி பாக்குற, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குன்னா. அப்ப லின்னா கிட்ட ஆக்சுவலி அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சோ அது எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி சொன்னா. அதை கேட்டு ஜானோ நீங்கிட்ட எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா. அதுக்கு லின்னோ ஜானோ கைய அவன் நெஞ்சுக்கு எடுத்துட்டு போய் இனிமே என் இடம் வலிக்காதுன்னு சொல்லி சொன்னா. அதுக்கு ஜானோ நீ எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொன்ன, இப்ப இப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு லின்னோ ஃப்ரெண்ட்ஸ் சடனா கிஸ் பண்ணா ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகாதான்னா. அதை கேட்ட ஜான் இப்பவும் ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுதான்னா. லின்னோ இனிமே ஆகாது, டேய் ரொம்ப கிஸ் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜானா கிட்ட நீ எப்படி நியூயார்க் போற, நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாளா. அதை கேட்ட லின் கண்டிப்பா திரும்ப போவோன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொன்னாளா. உன் முகத்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா. எனக்கு என்ன அதை பத்தி சரியா தெரியல, அப்புறம் இதை நீ தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னா. அதுக்கு ஜானோ ஒன்னும் கவலைப்படாத நான் இருக்கேன், எங்க வேணா போனா. அதுக்கு லின்னோ இப்போதைக்கு எனக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணி அப்படியே தூங்கிட்டா. மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறம் லின்னுக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்ப ஜான் மார்னிங்லேயே வா அப்படின்னு நினைச்சிட்டு அவ ஜூஸ் போறதுக்காக கிச்சன் போனா. கால் பண்ணது நம்ம பாய் தான், அதாங்க மாடல். லின் கிட்ட எனக்கு ஒரு ஃபேவர் வேணும் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு லின்னோ என்னால என்ன பண்ண முடியுமோ நான் கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவேன்னு சொல்லி சொன்னா. அதுக்கு பாயோ எனக்கு ஒரு ஃபேஷன் ஷூட் பண்ணி தர முடியுமான்னு சொல்லி கேட்டா. அப்ப லின் சிரிச்சுக்கிட்டே என்னால உங்களுக்கு நோ சொல்ல முடியுமா, சீக்கிரமா அவங்களை பாக்குறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணா. இந்த பக்கம் நம்ம மாடலோ போனை கட் பண்ணிட்டு ஒரு ஸ்மைல் பண்ண. என்னங்க இவ சிரிப்பு பார்க்கும்போது சம்திங் ஃபிஷின்ற மாதிரி இருக்கே, என்ன நடக்குதுன்னு பாப்போம். லின் போனை கட் பண்ணிட்டு சந்தோஷமா ஜான் கிட்ட போனோம். அப்ப ஜானோ லின் கிட்ட இவ்வளவு சீக்கிரமா கால் பண்ணி அவ என்ன உங்ககிட்ட சொன்னான்னு சொல்லி கேட்டா. அப்ப லின்னோ ஒன்னும் இல்லம்மா ஒர்க்கை பத்தி தான் பேசணும்னு சொல்லி சொன்னப்போ ஜானோ ஒரு நோட் எடுத்து கொடுத்து, கொஞ்ச நாள் உங்க அம்மாவும் ஆன்ட்டியோ வெளியே பீச்ல தங்க போறாங்களாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்ட்டி எழுந்து வச்சிருந்த நோட்டை லின் கிட்ட எடுத்து காட்டினா. அதை லின் பார்த்துட்டு அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க போல, இங்க என்ன திரும்ப பார்க்கவே மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு ஜானோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடு சரியாயிடுவாங்கன்னு சொல்லி அவகிட்ட ஜூஸ் கொடுத்தா. அப்ப லின்னோ அதை குடிச்சிட்டு இருந்தாளா. அப்ப ஜான் லின் கிட்ட இன்னைக்கு எனக்கு லீவு நம்மளோட ஒரு பீச்சுக்கு போலாமான்னு சொல்லி கேட்டாளா. அது கேட்ட லின்னோ ஐயோ ஆல்ரெடி நான் ஒர்க்ல கமிட் ஆயிட்டேனே, நம்ம வேணா நெக்ஸ்ட் வீக்ல போலாமான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஜானோ ஏன் நீ பிஸியான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு லின்னோ ஆமா எனக்கு பாய் கூட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலா. அது கேட்ட ஜான் சோகமா ஓகேனாலா. அதுக்கு லின்னோ அவளுக்கு கொஞ்சம் டீட்டெயில் வேணுமான்னு சொல்லி சொன்னாலா. அதுக்கு ஜான் சரி சாப்பிட்டாது போறியான்னா. அதுக்கு லின்னோ நான் லேட்டா சாப்பிட்டோம், நான் குளிச்சுட்டு ரெடி ஆகணும் அப்படியே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா. அதுக்கு ஜானோ அவளுக்கு அவ்வளவு அவசரமானா அவளுக்கு ரெஃபரன்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி சொன்னாலா. இதை கேட்ட ஜான் ஓகே. அப்ப லின்னா அவளை கிஸ் பண்ணி புரிஞ்சிட்டதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்னா. இப்ப நம்ம இவங்க கிட்ட இருந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போவோமா. லின்னோட அம்மா ஜானோட ஆண்டி கிட்ட, ஜானோட அம்மா ஜானோட ஆண்டி லின்னோட அம்மா கிட்ட இது தப்பு சரின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு வழி நடத்தலாம், பட் எண்ட் ஆஃப் த டே அவங்களோட சாய்ஸ் தான் சொல்லி சொன்னாங்க. அதுக்கு லின்னோட அம்மாவோ அவளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான லைஃபை தான் கொடுக்க பாக்குறேன், என்ன மாதிரி அவ கஷ்டப்பட நான் விருப்பப்படல, எல்லாமே அவளோட லைஃப் தான் சொல்லி சொன்னாங்க. அப்ப ஜானோட ஆண்டியோ
ஜான பாரு, ஃபர்ஸ்ட் அவ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஷெஃபா அது திடீர்னு குட் பண்ணிட்டு வந்து வீட்டுல ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண. ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவ எப்படி இல்ல சக்சஸ்ஃபுல் ஆவான்னு. பட் இருந்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணும். சோ நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி சொன்னாங்களா. அதை கேட்ட லின்னோட அம்மா இதுவும் அதுவும் ஒண்ணு இல்ல, எனக்கு தெரியும் அவளோட வழிய அவ சூஸ் பண்ணலாம், ஆனா மேரேஜ் ரொம்ப கஷ்டம், நீ மேரேஜ் பண்ணிக்கல, அதனால உனக்கு இதை பத்தி தெரியாதுன்னு. அப்ப ஜானோட ஆன்டி முகத்தை பாருங்களேன், ஒரு வாரி ஆகுது. இப்ப நீங்க கல்யாணம் பண்ணி என்ன கிழிச்சிட்டீங்க, நான் கல்யாணம் பண்ணி என்ன கிழிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நான் கண்ணை மூறதுக்குள்ள அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும், அவளை தனியா தவிக்க விட்டுட்டு போக முடியாது, எதுவுமே தெரியாத மாதிரி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க லின்ன அப்படி கஷ்டப்படுத்த முடியாது. அவ சைட்ல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. கேட்ட அவளை ஏமாத்திரு. பட் லின் அதை மறந்து யார்தான் தப்பு பண்ணல, கண்டிப்பா லின்னுக்கு கேட்டாலும் ஒரு நல்ல லைஃப் தர முடியும். நாங்க இப்ப அங்கிருந்து நம்ம ஜான் கிட்ட வரும். ஜானோ மேல இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து அந்த பாக்ஸ்குள் நம்ம லின்னோட போட்டோஸும் ஸ்டப்ஸும் இருந்துச்சு. அப்ப அங்கிருந்து அதை எடுத்துட்டு போனால அப்ப அங்க கீழே இன்னொரு பிளாக் கலர் பாக்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்க போன எபிசோட் ஜானோட ஆன்டி அந்த பாக்ஸ சீக்கிரட்டா பாத்துட்டு இருந்தாங்களே, அந்த பாக்ஸ் தான் இது. இந்த பாக்ஸ் வச்சு என்ன கலைபுரம் நடப்பதோ எனக்கு தெரியல. இப்ப இங்க இருந்து நம்ம அந்த மாடல் கிட்டயும் லின் கிட்டயும் போவோமா. லின் கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னு உனக்கு தெரியுமா, அது உன்னால நம்ப முடியுமான்னு கேட்டாங்களா. அது கேட்ட லின்னா, நீங்க என் மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கீங்க, இந்த ப்ராஜெக்ட நீங்க என்ன நம்பி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சொன்னால. அதுக்கு பாயோ அவங்க கூட ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன் ஸ்பெஷல் சொல்லி பாயாவை கிட்ட போனால. அப்ப லின்னா கிட்ட இருந்து நகர்ந்து போனா, இவ எப்படியாவது லின்ன விஷால் பண்ணே ட்ரை பண்ணிட்டு இருக்காளே, இன்டர்நெட்டே சரியில்லை, இதுதான் திண்ணியல் கிடக்கவனுக்கு திடிக்கிற வாழ்வு அந்த மாதிரி சொல்லுவாங்களோ. லின்னா கிட்ட யார் மாடல்னு இன்னும் நீங்க சொல்லவே இல்லையேன்னு சொன்னா, அது கீழே நம்ம மாடலோ யார் அவங்கன்னு சொன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. பர்சனலா அவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணி நீ தான் வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்க யாரு தான்டான்ற மாதிரி லின் பார்த்தா. அப்ப மாடல் அவங்க கிட்ட வேற யாரும் இல்ல, சிங் ஐலா தான்னா. ஐலாவா, இது நம்ம ஓம்ல? ஓஹோ, ஒன்லி யூ சீரீஸா? என்னடா லோக்கி யூனிவர்ஸ் மாதிரி இருக்கு. வாங்க கதைக்குள்ள போலாம். ஆர்டிஸ்ட் சிங்கர் ஐலா தான். நீ தான் அவனோட போட்டோகிராஃபர்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் அவங்க கூட ஒர்க் பண்ண ரொம்ப நல்லா ஆசைப்பட்டேன்னு சொல்லி சொன்னாங்களா. அப்ப லின்னும் அப்போ நம்ம லொகேஷன் எதுன்றத அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவ பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருந்தாளா. அதே சேம் டைம் நம்ம ஜான் இந்த பக்கம் வெளியே வந்து பார்த்துட்டு இன்னும் வராதால, இவ என்ன அங்கேயே ஸ்டே பண்ணலன்னு இருக்காளா. ஸ்பிரிட் ஷைன் அனிஸ்டா ஷைன் இது ரெண்டுமே உனக்கு சூட்டபிளா இருக்காது அப்படின்னு அவ பேசிக்கிட்டு இருந்தாளா. அதே சேம் டைம் உள்ள பாய் லின் கிட்ட உன்னோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒர்க் மட்டுமா. அப்ப லின் பாய் கிட்ட நீ ஹாப்பியான்னு சொல்லி கேட்டா, அதுக்கு பாயோ உன்னை பார்த்ததுல உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க போறேன்ல எனக்கு ரொம்ப ஹாப்பி, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க போறேன்றதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், அப்புறம் உன் கூட ஒர்க் பண்ண போறேன்ல அதுக்கும் நான் என்ஜாய்மெண்டா இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அது கேட்ட லின்னோ ஷூட்டுக்கு முன்னாடி நம்ம லொகேஷனை செக் பண்ணணும்னு சொல்லி சொன்னாலா. அது கேட்டு பாய் இந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொன்னாலா. அது கேட்ட லின்னோ ஓகேன்னு சொன்ன. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி ஜானோட வீட்டுக்கு வந்தா. அப்ப லின்ன சர்ப்ரைஸ் பண்றவங்க அங்க லின்னோட போட்டோஸ் எல்லாத்தையும் ஒட்டி அங்க எல்இடி பல்ப் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தா. அதெல்லாத்தையும் பார்த்த லின் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி இது எல்லாமே அவளே பண்ணான்னு அவளுக்கு அவளே பேசிட்டு இருந்தா. என்ன உனக்கு நீயே பேசி முடிச்சிட்டியான்னு கேட்டாளா. அப்ப லின் ஜான் கிட்ட ஆமா பட் அவனுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்குன்னு சொல்லி சொன்னா. அது கேட்ட ஜான் அழுதுகிட்ட எப்பவுமே தான் சொன்னா. அப்ப லின் ஜான் கிட்ட என்னாச்சு ஜான் என் மேல கோவமா இருக்கேன்னு கேட்டா. அப்ப ஜான் லின் கிட்ட நான் இன்னொருத்தவங்களோட இருக்கும்போது உனக்கு பார்க்க எப்படி இருக்கும் லின், நான் இன்னொருத்தவங்களோட இருக்கிறத பார்த்தா நீ எப்படி ஃபீல் பண்ணுவ, ஏமாறதோட ஃபீல் உனக்கு தெரியும்ல, இந்த பாய்க்கோட சேர்ந்து என்ன நீ ஏமாத்திட்டலன்னா. அப்ப லின்னோ நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல ஜான்னா. இப்ப ஜானோ நானே அதை என் கண்ணால பார்த்தேன்னு சொன்ன. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா ரொம்ப நாள் ஆகியும் அவங்க வெளியே வராதல்ல. ஜான் டைரக்டா உள்ள போனா. அப்போ லின்னாவோட பட்டனை கழட்டி விட்டாளா இல்ல போட்டு விட்டாளான்னு தெரியும். சோ ஜானுக்கு என்ன தெரியும், அதை கழட்ட மாதிரி தானே தெரியும். சோ அதை பார்த்த உடனே ஜான் தப்பா புரிஞ்சுக்க அங்கிருந்து அழுதுகிட்டே வெளியே போனா. அதை பார்த்த பாய் ஜான் பின்னாடியே வந்து அந்த சிச்சுவேஷனை அவளுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டா. மாடல் ஜானை கூப்பிட்டு லின் ரொம்ப ஸ்வீட் டேலண்ட் கூட. ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அவளை பார்த்துக்கிட்டே, ஏன்னா நாங்க 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட் தானே, நாங்க 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணும்போது நான் எப்பவுமே அவளை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நாங்க தான் ஒன்னா ஒர்க் பண்ண போறோம், நாங்க ஒரே ஃபீல்டர் இருக்கிறதால இது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், எங்க 2 பேருக்கும் ஈஸியா கிளிக் ஆகும்னு சொல்லி சொன்னாலா. அதை கேட்ட ஜான் அதை கேட்கவே இல்லையே, இதெல்லாம் ஏன் என்கிட்ட வந்து சொல்றேன்னு சொல்லி கேட்டாளா.
அதுக்கு நம்ம மாடல் பாயோ நாங்க டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அடிக்கடி உங்களை பார்க்க வேண்டியதா இருக்கும். நான் என்னோட டைமே சேர்த்து எடுத்துப்பேன். அதனால நீங்க எவ்வளவு கோவப்படக்கூடாது இல்லைன்னா. அதுக்கு ஜானோ நீங்க சொல்ற சிங்கிள் வேர்டு எல்லாத்தையும் ஷுவரா சொல்றீங்களான்னா. அடக்கடவுளே இப்படி எல்லாம் நடந்திருக்கா. லின் ஜான் கிட்ட எங்களுக்குள்ள நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல ஜான், என்ன நம்புன்னா. ஆனா எதுவுமே அதை காதல் வாங்காம ஜான் அவர் ரூமுக்கு போக போனா. ஜான் என்ன நம்பு அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால. அதுக்கு ஜானோ எவ்வளவு ஈஸியா என்கிட்ட உன்னால பொய் சொல்ல முடியுது லின், இங்க இருந்து கிளம்பு, தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போனா. அப்ப லின்னோ என் மேல கோவமா இருக்கியா, சரி இருந்துக்கோ, நான் என்ன சொல்றேன்னு நீ கேட்கவே விரும்பல, நீ எல்லாத்தையும் அப்படியே நம்பு, எதையும் என்கிட்ட வந்து கேட்காத, நான் சொல்றதையும் காதுல வாங்கிக்காத. இந்த ரிலேஷன்ஷிப் நமக்குள்ள எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். எப்படியே போச்சுன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்காது ஜான். ஓகே ஃபைன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனால. அப்போதான் அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய மாட்டோம் ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. அதை கரெக்டா ஜான் போட்டோ எடுத்து வச்சிருந்தா. சோ அந்த போட்டோ பார்த்துட்டு தான் பண்ண ப்ராமிஸ பிரேக் பண்ணக்கூடாதுன்னு லின் கொஞ்சம் காமா இருப்பா. ஓகே ஃபேமிலி, இந்த எபிசோட இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணோம். அடுத்த எபிசோடு லின் ஜானை எப்படிலாம் சமாதானப்படுத்துறா, திரும்பவும் அவங்க எப்படி ஒன்னா வராங்கன்றா ஆமாப்பா. திஸ் ஃபேமிலி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃபேமிலி, பை.